அனுப்பி தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவை கூட்ட அதிகாரம் உள்ள கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தலைமை ஏற்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் இன்று அந்த 2 பேரும் சேர்ந்து இந்த பொதுக்குழு கூட்டியிருக்கக்கூடிய காரணத்தினால் முழுமையான சட்ட நடவடிக்கைகளை, கட்சியினுடைய விதிகளை பின்பற்றி இந்த பொதுக்குழு நடைபெற்றிருக்கிறது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இதற்கு தடை விதிக்க மறுத்து பொதுக்குழு நடத்துவதற்கு தடையில்லை என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இன்னொரு கேள்வியை நீங்கள் நிச்சயமாக கேட்பீர்கள். கட்சியினுடைய விதி 13 படி கட்சியின் நிறுவனர் அழைக்கப்பட வேண்டும், அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இருக்கிறது என்று சொன்னீர்கள். அந்த அடிப்படையில் கட்சியினுடைய விதியின்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இந்த பொதுக்குழு தொடர்பாக அவருக்கு நாங்கள் முறையாக நேராகவும் இணைய ஒரு இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அவருக்கு முறையான தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்திற்கு அன்புமணி ராமதாஸ் அவரும் வர வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் அழைப்பு விடுத்த போது கூட உடல்நலம் காரணமாக வர முடியவில்லை என்று சொன்னார். அவர் இந்த பொதுக்குழுவில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. என்றாலும் இதுவரையில் எங்களுக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய ஆலோசனைகள், வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த கூட்டத்தில் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு ஐயா, பேட்டி கொடுத்தாரு. இப்போ வழக்கறிஞர் பால் வந்து மருத்துவர் கூட சொல்ல மாட்டார், என் பேரை வந்து தனியார் ராமதாஸ் குறிப்பிடுறாரு. அதுக்கு வருத்தமாக ஐயான்னு சொல்லி ராமதாஸ்ன்னு சொல்றாரு. நான் ஒன்று கூட கொண்டு சொல்கிறேன், எங்களை எல்லாம் உருவாக்கியவர், ஆளாக்கியவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர், தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவரை ஒருபோதும் நாங்கள் அப்படி சொன்னதில்லை. அப்படி சொன்னால் என்னுடைய நாக்கே அழுகிவிடும். ஆனால் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியதை போன்று சாமி சில நேரங்களில் கோபமாக இருக்கும், பூசாரி சரியில்லைன்னு சொன்னார்ல, அது இதிலும் பொருந்தும். ஏனென்றால் நான் என்ன பேசினேன், அவர்கள் அதை மாற்றி திருத்தி ஐயா அவர்களிடம் சொல்லியிருப்பார்கள். எனவே நான் அப்படி எந்த இடத்திலும் எந்த தருணத்திலும் நான்